இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட உவமை இறுதி தீர்ப்பை பற்றியது. இயேசு வருவார், தீர்ப்பிட வருவார். கடவுள் அன்பும் இரக்கமும் உடையவர். அதே நேரத்தில் நீதியோடு தீர்ப்பிடுபவர். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம் தவறுகள் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவ்வுலக முடிவிலே அல்லது நம் வாழ்வின் முடிவிலே கடவுள் திருமுன்னிலையில் தீர்ப்பிடுவதற்காக நாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது இந்த உலக வாழ்விலே நாம் செய்த நன்மைகள் தீமைகள் இதை கருத்திலே கொண்டு தீர்ப்பிடுகின்ற பொழுது அங்கே நீதிதான் இருக்கும். அந்த நேரத்திலே கடவுளுடைய இரக்கத்தை மன்றாடி கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால்தான் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், கொடுக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள், சிறையில் இருந்தேன், காண வந்தீர்கள், நோயுற்றிருந்தேன், காண வந்தீர்கள். பிறர் அன்பிலே நம்முடைய நன்மை தனம் வெளிப்படுகின்ற பொழுது குற்றமும் பாவமும் குறைந்து அன்பும் மன்னிப்பும் அங்கே நிரம்பி வழியும். தீர்ப்பிடு நாளிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனவே இந்த தவக்காலத்திலே மீண்டும் ஒரு முறை நம்மை ஆய்வு செய்து தயாரித்துக் கொள்வோம். இரக்கமும் அன்பும் நீதியும் உடைய கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.